வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கியது. நாளை இலங்கையில் மழை பொழிவை தொடக்க இருக்கிறது. இன்றைக்கு தென் இலங்கையில் மழை பொழிவை தொடக்கியது. படிப்படியாக நாளை மத்திய இலங்கை, நாளை மறுநாள் வட இலங்கையும் மழை பொழிவை தொடங்கிவிடும். 30ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கான மழை பொழிவு 100% உறுதியாகிவிட்டது. அதாவது 30ஆம் தேதி மதியம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 10 மணிக்கு மேல் டெல்டாவின் கடலோரத்தில் தொடங்கும் மழை மதியத்திற்குள் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்குமே அந்த மழை பொழிவு ஆங்காங்கே பொழிய தொடங்கும். தென் மாவட்டங்களும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவை எதிர்பார்த்திருந்த நிலையில டெல்டா மாவட்டங்களுக்கு கூட சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது. தற்பொழுது வானிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது காற்று சுழற்சி சற்று ஏறி வர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்களில் 30ஆம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய மழை 2ஆம் தேதி வரை 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் தொடர்ந்து நீண்ட காலமாகவே, அதாவது அனைத்து மழைப்பொழிவு நாட்களையும் தேதி வாரியாக அறிவிக்கப்பட்ட நிலையில இதுவும் துல்லியமாக அறிவிக்கப்பட்டு 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் சரியாக அமைய இருக்கிறது. ஆனால் மிதமான மழைப்பொழிவு எதிர்பார்த்திருந்த நிலையில காற்று சுழற்சி சற்று ஏறி வரும் என்பதனால், அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு தெற்காக செல்லும் என்பது இலங்கையின் மீதே, தென்னிலங்கையின் மீது அது பயணிக்கும் என்பதனால தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்குமே சற்று கனமழை முதல் கனமழை வாய்ப்பு தெரிகிறது. தமிழ்நாட்டின் கர்நாடகா, ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் இந்த மழை பொழிவு எட்டி பிடிக்கும். கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் இந்த மழை பொழிவு கிடைக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு என்பது 31ஆம் தேதி அமையும். 30ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் கிழக்கு கரை, அதாவது வங்க கடலோரம் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை இருக்கும். 30ஆம் தேதி மாலை இரவிலே மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கும். நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும். அதாவது கிழக்கு காற்று திசை மாறி, அதாவது 3ஆக பிரிந்து வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் கேரள பகுதியை நோக்கியும் குமரிக்கடற் பகுதியை நோக்கியும் பிரிந்து காற்று குவிதலை தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக எடுத்து செல்லும் என்பதனால், அதாவது காற்றோட வழித்தடம் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழி பயணித்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மோதி வெப்பசலன இடிமழை பொழிவை கேரளா கர்நாடக எல்லையோரம் வரைக்கும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் ஒதுக்கி தான் கொடுக்கும். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவாக அமையாது. ஆனால் 30, 31 பிப்ரவரி 1, 2 தேதிகளில் ஏதேனும் சில மணி நேரங்கள் உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒரு 10, 15, அரை மணி நேரம், 1 மணி நேரம் என்று ஆங்காங்கே அந்த மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் அமையக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவையாவது குறைந்தபட்சம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்கிவிட்டு செல்ல வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஆனால் தூறல் சாரலாவது குறைந்தபட்ச மழைப்பொழிவாக தெரிகிறது. ஆனால் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. அதாவது சற்று மழைப்பொழிவு சில இடங்களில் கூடலாம், சில இடங்களில் ஒதுக்கலாம். காரணம், வளிமண்டல வெப்பத்தை பொறுத்து வரக்கூடிய கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், நீராவி இவையெல்லாம் குவிதலை இடம் மாற்றி அமைத்து கொண்டிருக்கும் என்பதனால மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் உறுதி. ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூடுதலாகவும், ஒரு இடத்துல குறைவாகவும், ஒரு இடத்துல லேசாகவும், ஒரு இடத்துல மிதமாகவும், ஒரு இடத்துல நனைக்கும் மழையாகவும், ஒரு இடத்துல தூறலாகவும் பொழியும். ஆனால் 4 நாட்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு. 4 நாட்களும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் நாட்கள். 4 நாட்களும் அறுவடை செய்வதில் கடுமையான ஒரு சவால் இருக்கும். அறுவடை செய்தல் என்பது இயலாத காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த 4 நாட்களும் நீங்கள் அறுவடை செய்வது என்பது கடினம்தான். ஆனால் 30ஆம் தேதி அறுவடைக்கு வாய்ப்பு இருக்கு முற்பகல் நேரத்தில். ஆனால் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இன்றைக்கே தொடங்கிவிட்டது. திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் கூட இன்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது.
காரணம், இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறம் வந்து அணிந்திருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து இன்னும் முன்னேறி இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்கு புறமாக பயணிக்கும் என்பதனால, இலங்கையை தொட்டுக்கொண்டே பயணிக்கும் என்பதனால, கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே குவிக்கும் என்பதனால, படிப்படியாக காற்று குவிதல் மழை பொழிவிற்கு சாதகம் உடனடியாக அமையாவிட்டாலும் 30ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகுதான் மழை பொழிவு சாதக அமைப்பை, அதாவது காற்று குவிதல், காற்று வரத்து, மேகமூட்டம் எல்லாமே நாளையிலிருந்து தொடங்கிடும். ஆனால் மழைக்கு சாதக அமைப்பு செட் ஆகுது என்பது 30ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு. ஆக இதன் காரணமாக நாளை 29ஆம் தேதியே பெரும்பாலான மாவட்டங்கள்ல கருமேகம் சூழ்ந்து நாளையே மழைப்பொழிவை கொடுப்பது போல, கொட்டி தீர்த்து விடுவது போல, அறுவடைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களை அச்சப்படுத்தும் வானிலையாக நாளைக்கே அமையும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளையே மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது. கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் 30ஆம் தேதி மழைப்பொழிவு தொடங்கிடும். தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளைய மறுதின அதிகாலை கருமேகமூட்டங்கள் அதிகமாகி காலை 10 மணிக்கு மேல் டெல்டாவின் கடல் ஓரம் மற்றும் தென் மாவட்டங்களின் கடல் ஓரத்துல மழைப்பொழிவு தொடங்கிவிடும். மதிய மாலையில படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு முன்னெடுக்கும். அதிலிருந்து ஒதுக்கி இடைவெளி விட்டு ஆங்காங்கே பிப்ரவரி 2ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு, சரியாக 3½ நாள். ஏன்னா 30ஆம் தேதி மதியத்துக்கு அப்புறம் தான் உள் மாவட்டங்களுக்கு மழை ஆங்காங்கே. அதனால சரியாக 3½ நாள் இந்த சுற்றின் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. ஆக மழைப்பொழிவு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மாறுதலுக்கு வாய்ப்பில்லை. நீண்ட காலமாகவே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில், அதாவது நாளை 29ஆம் தேதிக்குள் முதிர்ந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்திருங்கள். முதிராத நெல் தானியங்களை அறுவடைக்கு நீங்கள் இடைவெளி அடுத்த கட்ட இடைவெளி 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும். 7ஆம் தேதி அடுத்த தூறல் சாரல் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் தேதி வரை, அதாவது 3, 4, 5, 6 ஆகிய 4 நாட்கள் இடைவெளி கொடுக்கும். அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம். அதற்கு பிறகு 7, 8 2 நாளும் மழைப்பொழிவை, லேசான தூறல் சாரல் மழைப்பொழிவு தான், பெரிய மழைப்பொழிவு இல்லை. அது அனைவருக்குமான மழைப்பொழிவு அல்ல, இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு தான் 7, 8. அந்த மழைப்பொழிவுக்கு பிறகு 2-3 நாள் இடைவெளி கிடைக்கும். மீண்டும் ஒரு 10 தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை மீண்டும் ஒரு தூறல் சாரல் மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கு. ஆனால் அந்த மழைப்பொழிவு 10ஆம் தேதியை ஒட்டி வரக்கூடிய அந்த மழைப்பொழிவு பெரிய அளவிலே ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது, நனைக்கும் மழையாக இருக்கும். அது அடுத்தடுத்த நாட்களிலே அது காய்ந்து விடும் அளவிற்குத்தான் தெரிகிறது. ஆனால் மிரட்டும் வானிலை 7லிருந்து 13ஆம் தேதி வரை இருக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. ஆக மீண்டும் ஒரு முறை, கண்டிப்பாக 30ஆம் தேதி மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மதியத்திற்கு காலைக்கு பிறகு மதியத்துக்குள் தொடங்கினோம். படிப்படியாக அன்றைய மதியத்திற்கு பிறகு மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு முன்னேறும். ஆங்காங்கே ஒதுக்கி மழை பொழிந்து கொண்டே போகும். ஒதுக்கிய இடமெல்லாம் அடுத்தடுத்த மணி நேரங்கள் பொழியலாம். அடுத்து 31ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் மொழியும். அன்றைக்கும் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை உங்களுக்கும் ஒரு நாள் சில மணி நேரங்கள் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் சற்று கனமழை பொழிவு தெரிகிறது. கனமழை போகும், ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவே தெரிகிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது நாலுமுக்கு, ஊத்து மற்றும் மாஞ்சோலை, காக்காட்சி போன்ற இடத்துல, அதாவது மிக கனமழை பொழிவு வாய்ப்பு கூட இருக்கிறது. அச்சப்பட வேண்டாம். அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை 29 அல்லது 30 மதியத்திற்குள் அறுவடை செய்திட வேண்டும். 30ஆம் தேதி, அதாவது மதியத்திற்குள் வைக்கோலையும் சேமித்து விட வேண்டும். கண்டிப்பாக மழை இருக்கிறது. 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில். பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பிறகு 4 நாள் இடைவெளி இருக்கும். ஆனால் 30ஆம் தேதி மதியம்தான் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குழப்பமான வானிலை 29, 30 இருக்கும். அதற்காக அச்சப்பட வேண்டாம். தொடர்ந்து அறுவடை செய்து தானியங்களையும் வைக்கோலையும் மீட்டெடுத்திடுங்கள். அதற்கு அடுத்த நிகழ்வு இருந்தாலும் பெரிய அளவில் மழை இருக்காது, இடைவெளி இருக்கும் என்பதை புரிந்து பதட்டப்படாமல் இருங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.